So welcome back to Ustadian Academy. So as promised to General English aspirants, நம்மளோட Human Resource Management Minister சார் நம்ம மீட் பண்ணிட்டு வந்திருக்கோம். And we had a discussion regarding General English, General Tamil as well as என்னென்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணுமோ எல்லாமே நம்ம பேசியிருந்தோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சின்ஸ் மெனி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு அகாடமிஸ் தமிழ் ரிலேட்டட் நிறைய என்கொயரிஸ் அண்ட் அவங்களோட டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே சொல்லியிருந்தாலும் நம்ம எண்டில் இருந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெங்கே போகுது அண்ட் அந்த ஜென்ரல் இங்கிலீஷ் உள்ளே இன்க்ளூட் பண்ணும்போது நம்மளோட ஜென்ரல் தமிழ் நண்பர்கள், அதாவது நம்மளோட ஆஸ்பிரண்ட்ஸ் அவங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி எப்படி இதை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்றத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அண்ட் இதனால் ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் வரும். அந்த ஹெல்த்தி காம்படிஷனை எப்படி டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து ஹேண்டில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஆக்ஷன்ஸை எடுக்கிறேன்னு சொல்லி ப்ராமிசஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அனதர் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் ஆஸ் வெல் அஸ் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான கொஸ்டின் பேப்பர்ஸோட டிஃபிகல்ட்டி லெவல் ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். ஒரு 2 மார்க் 3 மார்க் வித்தியாசம் வரலாம். பட் அதுக்காக 2 எக்ஸாம் பேப்பர்ஸ்க்குமே ஜென்ரல் தமிழ் எழுதுனா 10 மார்க் கம்மியாக வரும், இதில் எழுதுனா 10 மார்க் அதிகமாக வரும், இல்லை இதில் 10 மார்க் கம்மியாக வரும், இதில் 10 மார்க் அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் 2 லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டியும் ஒன்றா இருக்கணும் அப்படின்றத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்ற அந்த வேறுபாடு இல்லாமல் என்ன பண்ணலாம், எல்லாருமே ஒன்று தான், நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனில் இருக்கலாம் அப்படின்றத நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பேசியிருக்கோம். அண்ட் ஆல்சோ நம்ம எல்லா ஜென்ரல் இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட் சார்பாகவும் நம்மளோட ஜென்ரல் இங்கிலீஷ் புக்கை நம்மளோட ஹெச்ஆர்எம் மினிஸ்டர் சரத்குமார் சார் அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ இது கொடுக்குறதுல நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். பிகாஸ் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான ஒரு வெல்வர்ஸ்டான புக்கை நான் ரெடி பண்ணதில் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். ஏன்னா நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு புக்ஸாக இருக்கட்டும் இல்லை டீச்சிங்கான ப்ரிஃபரன்சஸாக இருக்கட்டும் ரொம்ப கம்மி. ஸோ அப்போது இந்த மாதிரி நம்ம ஒரு புக்கை கொடுக்கும்போது ஓகே ஃபைன், ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் படிக்கிறவங்க இருக்காங்க அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணணுன்ற விதமாக ஒரு புக்கை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஐ ஹோப் இது நிறைய சேஞ்சஸை கொண்டு வரும் அப்படின்றதையும் நம்ம இந்த வருஷத்தில் எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இது எல்லாத்தையும் அப்படியே சைடில் நவட்டி வச்சிடலாம். இப்போது 2026 எக்ஸாமை பற்றி யோசிக்கணும். அதுதான் உங்களுக்கான முக்கியமான ப்ரிஃபரன்ஸ் இருக்கணும். எல்லாரும் சொன்னாங்க சார் எங்களுக்குன்னு யாருமே சொல்லலை, வாய்ஸ் அவுட் பண்ணிங்கன்னு சொன்னீங்க, வாய்ஸ் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நிறைய அகாடமிஸ் எல்லாமே சேர்ந்து போகலான்னு பார்த்தோம். அட்லாஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மைசெல்ஃப் அண்ட் வல்லமை அகாடமி 2 பேரும் சேர்ந்து அட்லாஸ்ட் இந்த இனிஷியேட்டிவை சிங்கிளாக போய் சொல்கிறது கரெக்டாக இருக்காது. ஸோ நம்ம ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸை நம்ம குரூப் ஆஃப் அகாடமிஸாக போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். ஸோ அதன்படி பார்க்கும்போது நிறைய அகாடமிஸை நம்ம அப்ரோச் பண்ணியிருந்தோம். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தெம், பட் எங்களால் அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ அந்த ஒரு சின்ன டிஸ்கிரிபன்சிஸ்னால we couldn't make it அப்படின்னே வச்சுக்கலாம். At last we both went and gave our combined request and reforms related to general English. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை பற்றிலாம் யோசிக்க வேணாம், வருமா வராதா அதெல்லாம் இல்லை, குரூப் 2ல இருக்குது. அப்போ குரூப் 2க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வருஷம் நம்மளுக்கான ப்ரிப்பரேஷனுக்கான ஃபுல் சப்போர்ட் என் சைடில் இருந்து நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எப்படி டீச் பண்ண போகிறேன், எந்தெந்த யூட்டிலைசேஷன்ஸ்லாம் ஃப்ரீ, எதெல்லாம் பெய்டு, எதெல்லாம் நீங்கள் எப்படி படிக்கணும், இந்த ஹோல் எக்கோ சிஸ்டமை இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த எக்கோ சிஸ்டமில் எது வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வைஸாக இது பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் கொடுத்துருப்பேன். அண்ட் இங்கே நம்ம சிஎம் சாரோட ஃபோட்டோ பார்த்தோன்னு தான் எனக்கு ஒன்று தோணுது. அட் லாஸ்ட் பர்சனலாக போய் அவங்க மீட் பண்ணி இந்த விஷயத்தை நம்மளோட சிஎம் சார்ட்டையும் சொல்லுங்கள் அப்படின்றதையும் நான் ஃபைனலாக ஒரு ரிக்வெஸ்ட்டாக சார்கிட்ட வச்சுட்டு தான் வந்திருக்கேன். இஃப் இன் கேஸ் நிறைய சேஞ்சஸ் நடக்குது இந்த லாஸ்ட் இயர், இந்த இயரில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம இமேஜின் பண்ணதை விட நிறைய விஷயங்கள் நம்ம சார் சிஎம் ஆனதுலாம் நிறைய பேர் எதிர்பார்க்கல. பட் ஹவெவர் பீப்புள் யூத் அவங்களுக்கான நெசசிட்டிக்காக கொண்டு வந்த சேஞ்சஸ் தான் நம்மளோட சிஎம் சார். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு விஷயமும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்குறப்போ நிறைய இங்கிலீஷ் மீடியம் ஆஸ்பிரண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையும் இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேக்கமை ஃபில் பண்ணணும்னு நினச்சி நம்மளோட இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அதுக்கான ஆக்ஷன்ஸை எடுத்தாங்க அப்படின்னா 10 lakh ஆஸ்பிரண்ட்ஸ் எழுதக்கூடிய எக்ஸாம் 20 lakh ஆஸ்பிரண்ட்ஸாக இன்க்ரீஸ் ஆகுறது மட்டும் இல்லாமல் ஒரு ஹெல்த்தி காம்படிஷனும் உருவாகும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ ஹவ் ஐ எம் கோயிங் டு ட்ரெயின் யூ ஃபார் ஜென்ரல் இங்கிலீஷ் 2026. ஸோ அதை பற்றி பேசும்போது நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த டிஸ்கஷனை ரொம்ப முக்கியமாக கேளுங்க. இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறது மூலமாக
எந்தெந்த யூனிட்டை எப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரிய வரும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதன்படி பார்க்குறப்போ யூனிட் 1 இஸ் அ டிஃப்ரெண்ட் கேம். யூனிட் 1 கிராமர்ன்றது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கேம். பட் அதே நேரத்தில் யூனிட் 2 பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மக்கப் as well as என்னன்னா நாலேஜ் கெயின் பண்ணணும். பட் அதே இது யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் கான்செப்ட்ஸ் நமக்கு தெரியணும். ரூல்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஒரு சில பேருக்கு புரிஞ்சு படிக்கிறது வரும், ஒரு சில பேருக்கு மக்கப் பண்ணுறது வரும். அப்போது மக்கப் ஆஸ் வெல் அஸ் அந்த ரோட்டில் நீங்கள் தாண்டி சயின்டிஃபிக்காக லேர்ன் பண்ணுறதும் நமக்கு வேணும். அப்படின்றது தான் இந்த சிலபஸில் மொதல் 2 யூனிட்ல இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ கிராமர் அப்படின்றது கான்செப்ட்ஸ், ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட ஜென்ரல் இங்கிலீஷ் புக்கில் அதுக்கான தேவையான எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பக்காவாக இன்க்ளூடிங் அவர் ஸ்கூல் புக்ஸை நம்ம வந்து இதுக்குள்ளே இன்கல்கேட் பண்ணியிருக்கோம். அரௌண்ட் 400+ ரூல்ஸ் அது மினிமம் இருக்கும். நம்ம எக்ஸாமில் அந்த ரூல்ஸை படிச்சுட்டு நீங்கள் ஒரு வேர்டை கொஸ்டினில் பார்க்கும்போதே, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஆக்டிவ் வாய்ஸா பேசிவ் வாய்ஸான்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தாலே நீங்கள் அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பொதுவாக எல்லா பேசிவ் வாய்ஸ்லையும் பை அப்படின்ற ஒரு வார்த்தை கண்டிப்பாக இருக்கும். அது ஒருவேளை பை இல்லைன்னா அதுக்கு ஒரு எக்ஸப்ஷனல் ரூல் இருக்கும். அந்த எக்ஸப்ஷனல் ரூல்லேருந்து எல்லாமே இதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், உங்களுக்கு இன்கல்கேட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போது கான்செப்ட்ஸ் முக்கியம், ஸ்ட்ரக்சர் மக்கப் பண்ண தெரியணும், ரூல்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன பண்ண தெரியும், அப்ளை பண்ண தெரியணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னது, ரூல்ஸை நீங்கள் படிக்கணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன தேவை, ஒரு கன்ஃபைன்டான ஒரு புக் சோர்ஸ் உங்களுக்கு தேவை. ஸோ அது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அப்போ ரூல்ஸை வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து படிச்சுட்டீங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம், கிராமரை பற்றி தான் பேசுகிறோம். ஓகேங்களா? ஸோ கிராமரை பற்றி பேசுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ ரூல்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், மக்கப் பண்ண வேண்டியதை மக்கப் பண்ணிப்பீங்க. அடுத்து அதை வந்து என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணி பார்க்க தெரியணும், அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகே, செகண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எதுலையாவது நீங்கள் அப்ளை பண்ணி இதில் இருக்கக்கூடிய புக் பேக்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே RAP. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு மூவ் ஆன். இப்படி பண்ணும்போது கிராமரில் உங்களுக்கு வரக்கூடிய அந்த கான்செப்டோட பிரெயின் ஸ்டார்மிங் மெத்தட் யூஸ் ஆகும். செகண்ட், அப்ளை பண்ண தெரியும். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இதில் பண்ணலாம். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒக்காப்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான வார்த்தைகள் நீங்கள் படித்து தான் ஆகணும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இந்த இடத்துல யார் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 100க்கு கண்டிப்பாக சொல்கிறேன் 95+ வந்துடும். 95+ கண்டிப்பாக வந்துடும். சார் அதுக்காக நான் எல்லாமே எப்படி சார் இது கேட்டிருக்காங்க, இது எனக்கு புரியவே இல்லை, அதில் எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து எலிமினேஷன் மெத்தடுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலிமினேஷன் மெத்தடுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது லெட்டர் ரைட்டிங்னு பொறுத்த வரைக்கும் இப்போ லெட்டர் எழுத சொன்னால் பாதி பேருக்கு இன்றைக்கு வரைக்கும் வராது, அது வேறு விஷயம். அதையெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு லெட்டர் ரைட்டிங்னா என்னன்னு தெரியாது, நான் லெட்டர் எழுதி பழக போகிறேன்னு போயிடக்கூடாது. அதுக்கெலாம் நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைம்லையோ இல்லை எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்து லெட்டர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாமுக்கு என்ன நீடுன்னு பார்த்தீங்கன்னா MCQ மாடல்ஸில் என்னென்ன மாதிரி கேட்க முடியும், ரைட்டிங் ஸ்கில்ஸ்லேருந்து லெட்டர் ரைட்டிங்காக இருக்கட்டும், ஜம்பிள் சென்டென்ஸாக இருக்கட்டும், சென்டென்ஸ் ஆர்டராக இருக்கட்டும், இன்ஃபரன்சஸாக இருக்கட்டும், பிளாங்க்ஸாக இருக்கட்டும். ஸோ இதில் இந்த பிளாங்க்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஒக்காபுலரி எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்கிறீங்களோ பிளாங்க்ஸில் மார்க் வந்துடும். ஓகே, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் நல்லா படிக்கணும். ஸோ அதிலலாம் நிறைய சோர்சஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா கம்பைல்டு வெர்ஷன்ஸை ஏதாவது ஒன்று வாங்கி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எல்லா டிஃபிகல்ட்டிஸையும் நான் வந்து உங்களுக்கு எப்படி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோன்றதையும் கடைசியாக சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக ரைட்டிங் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க்ஸ் எடுத்துடணும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் லாஸ்ட் இயர் 20 எவ்ரி இயர் 20ன்றதை சொல்லிட்டாங்க. ஸோ 20 கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்டட் லாஸ்ட் இயர். பட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா they took their ample amount of time, ரொம்ப எடுத்துட்டாங்க, plenty of time எடுத்துட்டாங்க. 20 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கே they took around 40 minutes. ஹோல் 100 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ண வேண்டிய நேரத்தில் நீங்கள் ஜஸ்ட் 20 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க. கிராமர் அட்டென்ட் பண்ணணும், ரைட்டிங் ஸ்கில்ஸ்க்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம சென்டென்ஸ் ஆர்டரை வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். ப்ராக்டிஸ் இல்லைன்னா ரைட்டிங் ஸ்கில், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், டிரான்ஸ்லேஷன் மூணுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு மார்க்ஸ் போகும்.
இல்லைனா உங்களுக்கு டைம் பத்தாமல் போனதுனால ஜிஎஸ்ஸை உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போகும். இந்த ரெண்டு இதையும் வந்து நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் அந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ ரைட்டிங் ஸ்கில்ஸ் ஃபுல் ப்ராக்டிஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஃபுல் ப்ராக்டிஸ். முடிஞ்சிருச்சா? இப்போது டிரான்ஸ்லேஷன் வெறும் 5 மார்க்கு தான், அதாவது 5 கொஸ்டின் தான். இந்த 5 கொஸ்டினில் மேக்ஸிமம் 95% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஃபார் ஷுவர் ஸ்கோர் 5 out of 5. பட் ஒரு 5% என்ன பண்ண மாட்டாங்கன்னா அதில் எங்கே கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு தெரியாமல் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் நாளைக்கு கிரிக்கெட் விளாட செல்ல போகிறேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நாளைக்கு ஃபியூச்சர் டென்ஸு போகிறேன் அப்படின்னா போவேன் அப்படின்னு வருது. ஸோ அப்போ அது ஃபியூச்சர் டென்ஸ்ன்னு பார்த்து நம்ம டென்ஸ் எழுதலாம், வாய்ஸும் அதே மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஆனால் அதே இது இப்போ வேர்ட் டிரான்ஸ்லேஷனில் தமிழில் ஒரே ஒரு வேர்டு இப்படி கொடுத்துட்டு அதோட டிரான்ஸ்லேஷன் என்னன்னு கேட்கும்போது 4 ஆப்ஷன் இருக்கும், ABCD. இதில் டி கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு டி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சி கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கணும், பி கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஏ அப்படின்றத எலிமினேஷன் மெத்தடில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இல்லை நீங்கள் படித்த வார்த்தை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்துருச்சுன்னா ஏ அப்படின்றத நீங்கள் ஆப்ஷன் BCDயை எலிமினேட் பண்ணாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கற்றுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துலையும் நிறைய வார்த்தைகளை நீங்கள் வந்து தெரிஞ்சு புரிஞ்சு படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸுமே கரெக்டாக வந்துடும். ஓகே, ஸோ இந்த இது எல்லாமே போதும். இப்போ டெக்னிக்கல் டேர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பயப்படுறாங்க. கண்டிப்பாக அது பயப்படக்கூடிய ஏரியா தான். வொக்காபுலரிக்கு அடுத்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ். அப்போ டெக்னிக்கல் டேர்ம்ஸ்னால் லாஸ்ட் என்ன சார் கேட்டிருந்தாங்க, பியூரோக்ரஸினா என்னன்னு கேட்டிருந்தாங்க. அப்போது நீங்கள் பாலிட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாலிட்டி டேர்ம்ஸை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதே டேர்ம்ஸான பாலிட்டி டேர்ம்ஸை தமிழில் கொடுத்து அங்கே கேட்பாங்க, தமிழோட ஜென்ரல் தமிழ் பேப்பரில். ஸோ அப்போ 2 பேருக்கும் ஈக்குவலாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி நினைக்கும் போது பாலிட்டி வேர்ட்ஸை தான் மேக்ஸிமம் டார்கெட் பண்ணுவாங்க, இல்லை எக்கனாமிக்கல் வேர்ட்ஸை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அது 2 ப்ரிஃபரன்சஸ் கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் டேர்ம்ஸு, அப்புறம் அட்மின் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸ், டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்க டேர்ம்ஸ், இது எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா இந்த டாபிக் ஓவர். இந்த டாபிக் டோட்டலி ஓவர். அதே மாதிரி இப்போ ஒரு ப்ராப்ளம் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எதுக்காக ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனோம் டிஎன்பிசி ரிலேட்டடாக அப்படின்னு பார்க்குறப்போ, ஏன் சார் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு தானே சார் போகணும் அப்படின்னு நிறைய பேர் கூட யோசிப்பாங்க. ஸோ அப்போ எந்த ஒரு ப்ராப்ளமுக்கு எந்த மினிஸ்டரை போய் நம்ம பார்க்கணும், எந்த ப்ராப்ளமுக்கு எந்த அஃபிஷியலை போய் பார்க்கணும். இப்போ திடீர்னு நம்ம ஏரியாவில் வந்துட்டு நமக்கு டோட்டலாக ரோடு போடணும், அப்போ அவங்க யாரை போய் பார்க்கணும். இப்போ எலக்ட்ரிசிட்டி மீட்ரு வந்து ஒர்க் பண்ணல, அப்போ எந்த டிபார்ட்மெண்ட்டை போய் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன நம்மளோட அந்த ஒரு ப்ராப்ளமுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் போகணும் அப்படின்ற நாலேஜ் இருந்துச்சுன்னா அஃபிஷியல் காரஸ்பாண்டன்ஸ் இஸ் ஓவர். அதே மாதிரி ஒரு லெட்டர் எழுதும்போது நம்ம நீட்டான வார்த்தைகள் யூஸ் பண்ணணும். அந்த இடத்துல நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு எழுதக்கூடிய வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் மாதிரி எழுதக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு லாஸ்ட் இயர்லாம் கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஸோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாமே காமன் சென்சிக்கலான மேட்டர்ஸ். இது படித்து வரக்கூடியதில்லை, நம்ம திங்க் பண்ணும்போது வரும், இல்லை ப்ராக்டிஸ் பண்ணும்போது வரும், இல்லை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 3ஆவதுல அட்லீஸ்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லை சார் நான் அதெல்லாம் பண்ணதே இல்லை, எங்கள் வீட்டில் வேறு யாராவது பண்ணுவாங்க, எனக்கு அதை பற்றியே தெரியாது, நான் ரேஷன் கார்டுக்கே போனது கிடையாது அப்படின்னு இருக்கிறவங்க அட்லீஸ்ட் படித்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆம்பிள் அமௌண்ட்டில் எல்லா ரிமைனிங் டைம்ஸில் நீங்கள் இது எல்லாத்தையும் விசிட் பண்ணுங்கள். ஸோ ஒரு நாலேஜ் கிடைக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் எக்ஸாமுக்கு தேவை படித்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ப்ரோஸ் போயம் பொறுத்த வரைக்கும் 15 out of 15 கண்டிப்பாக எடுக்கணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஆத்தர் போயட். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம புக்கோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆத்தர் போயட்டோட அந்த ஃபுல் ஷீட், இவ்வளோ பெரிய ஷீட் இருக்கும், எல்லாத்தையும் பிரித்து கரெக்டாக கலர் கோடிங்கோடு உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ அதை டெய்லி பாருங்கள். இப்போ வாங்கினவங்க நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க புக்ஸை. ஸோ புக்கு உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை டெய்லி ஒர்க்கே அது பாருங்கள். நீங்கள் டெய்லி அதை ஒர்க்க பார்க்கும்போது என்ன ஆகும்னா, டெய்லி ஓகே இது நமக்கு தெரியாதுன்றதை நீங்கள் கண்டிப்பாக ஹைலைட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை அகெயின் அண்ட் அகெயின் படிச்சுட்டே வாங்க. ஸோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு எழுதணும் ஆத்தர் போயட்டில் எந்த மிஸ்டேக்கும் வராது. செகண்ட் எங்கே சார் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, எது ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள், டைலாக்ஸ். டைலாக், இந்த டைலாக் யார் சொன்னால், இந்த டைலாக் யார் சொன்னால், இந்த வருஷம் அந்த சேஞ்சஸ் ஆனோன்னு டைலாக் கொஸ்டின்லாம் பயமாக இருக்குது எல்லாரும். நானும் எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்குறேன், எல்லாரும் டைலாக் கொஸ்டினில் அவ்வளோ மிஸ்டேக்ஸ். ஸோ அப்போ அதை கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் படிக்கணும். ஸோ அந்த ஒரு அனுபவத்தில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம புக்கில் டைலாக் பாக்ஸஸ்னே தனியாக ஒரு இது கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பாக்ஸில் மட்டுமே டைலாக்ஸ் தனித்தனியாக இருக்கும். வேணா நான் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு, 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இதை எடுத்துக்கலாமே, த டெம்பஸ்ட் லெசனுக்குள்ளே போகலாம்.
இப்போ இந்த டெம்பஸ் லெசனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருப்போம். அதுக்கடுத்து மிரண்டா கேரக்டர் இருக்குது, ப்ராஸ்பர் இருக்குது, ஏரியல் இருக்குது, ஃபெர்டினாண்ட் இருக்குது, கிங் ஆஃப் நேபிள்ஸ் இருக்குது. ஸோ இவங்க சொன்ன எல்லா டைலாக்ஸையும் தனித்தனியாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம், கலர் கோடிங் கொடுத்து கரெக்டாக இது பண்ணியிருக்கோம். கேரக்டர்ஸ் யார் யார் இருக்கா, கேரக்டர்ஸோட முக்கியமான டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு இதை படிக்கும்போதே அடுத்தடுத்து நீங்களே நோட்ஸ் எடுக்கணுன்ற அவசியமே இல்லை. டைம் அந்த 15 மார்க்கு, இந்த 15 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்கணுமோ அவ்வளோ கரெக்டாக அந்த புக் வந்து உங்கள்கிட்ட இருந்து டிமாண்ட் பண்ணும். அந்த டிமாண்டுக்கு தகுந்தாப்புல நீங்கள் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கனாலே இட் இஸ் மோர் தென் ஓவர். ஓகே, ஸோ இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போது ஏன் சைட்லேருந்து நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃப்ரீ கிளாஸ். செகண்ட் எடுத்தோன்னே நம்மளோட மென்டார்டு கிளாஸ். ஓகேங்களா? அடுத்ததா டெஸ்ட் பேட்ச் அண்ட் புக்கு. இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம். இந்த புக்கு தான் சென்டர் பாயிண்ட் எல்லாத்துக்குமே. புக்கு இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை வந்து நீங்கள் இப்போ பண்ணுறதுன்றது இட் இஸ் டோட்டலி நாட் டிமாண்டட். ஒரு ஜனவரியில் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே. நவ் இட் இஸ் ஜூன். ஸோ கண்டிப்பாக புக் உங்கள் கையில் இருக்கணுன்றது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. ஓகேங்களா? இது கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும். மற்ற இதில் எது உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃப்ரீ கிளாஸ்க்கும் மென்டார்டு கிளாஸ்க்கும் என்ன வித்தியாசன்றதை நான் சொல்லிடுறேன். ஃப்ரீ கிளாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன டிமாண்ட் பண்ண போகிறேன், என் சைடில் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 6th to 12th எல்லா யூனிட்ஸையும் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீ இந்த வருஷம். 6th to 12th எல்லா லெசன்ஸு புக்கை ஒரு பேஜ் விடாமல் உங்களுக்கு நான் டீச் பண்ணி கொடுத்துருவேன் பிஃபோர் ஆர் எக்ஸாம். ஓகே, ஸோ இது வந்து என் சைட்லேருந்து பண்ணிவிடுவேன். வீக்லி ஒன்ஸ் ஒரே ஒருக்க மட்டும் ஒரு ஓரல் டெஸ்ட்டு, ஒரு காம்படிஷன் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி வச்சு உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டு போவேன். ஸோ இது என் சைட்லேருந்து நான் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதே இது இப்போ நம்மளோட மென்டார்டு கிளாஸ் பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தேவை இந்த எக்ஸாமுக்குன்னா ப்ராக்டிஸ் வேணும். கரெக்டான ஒரு ஸ்ட்ரீம் லைனாக கொண்டு போகல அப்படின்னா அவங்க படிச்சிருக்காங்களா இல்லையானே தெரியாது. ஓகே, ஸோ அப்போ வந்து ப்ராக்டிஸ் செஷன்ஸ் நம்ம ஒன்றும் நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்றும் வந்து செல்டான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஆக்ஸ்ஃபோர்ட்லேருந்து ஒரு எக்ஸாம் வைப்பாங்க செல்டா. ஸோ அந்த அளவுக்கான எக்ஸாம் எழுதலை. இல்லை எஸ்எஸ்சி லெவல்லே சிஜியில் அளவுக்கு ஒன்றும் நம்ம எழுத போகிறதில்ல. அப்போது இந்த எக்ஸாம் என்ன டிமாண்ட் பண்ணும், இந்த எக்ஸாமுக்கு என்ன டிமாண்ட் ஆகுதுன்றதை பொறுத்து தான் உங்களுக்கான ப்ராக்டிஸ் செஷன் இருக்கணும். இவ்வளோ பெரிய பேசேஜை தூக்கிட்டு வந்துட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணி எழுதுங்க, கேட் எக்ஸாம் கொஸ்டின்லாம் கொண்டு வந்து கொடுத்து நம்ம டஃப்பாக கொடுக்கறதுனால அந்த கிளாஸஸ் நல்லா ஆகிடுமா? ஆக போகிறதுக்குல. என்ன டிமாண்டோ அது இருக்கணும். அப்போது நம்மளோட டார்கெட் எப்படி இருக்கணும்னா சிம்பிளாகவும் இருக்கும், அதில் ஓரளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும், சென்ட்ரல் எக்ஸாம்ஸில் அடிக்கடி ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே தான் இந்த எக்ஸாம் டிமாண்ட் பண்ணும். டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு நிறைய எக்கச்சக்கமான இது பண்ணும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சார் எல்லாமே நம்ம வந்து அகைன் அண்ட் அகைன் பண்ணுறோமே, வேறு டிஃப்ரெண்ட் இதாக இருந்தாலும் மாடல் சேமாக இருக்கும்போது யூ வில் வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் 30 seconds யூ வில் அட்டன். அப்போ அது காரணம் என்னென்னா நீங்கள் வந்து பழகிருச்சு, உங்கள் மைண்டு வந்து பழகிருக்கும். அப்போது அது வந்து எக்ஸாமுக்கு போகும்போது என்ன ஆகும், சரி அன்னைக்கு பார்த்து அதே கொஸ்டின் தானே இன்றைக்கும் டைமர் வச்சுருப்பேன் நான் 30 secondsக்குள்ளே நீங்கள் முடிக்கணும், 40 secondsக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுவேன். அப்போ உங்கள் மைண்ட் அதுக்கு அடாப்ட் ஆகும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அதுக்குள்ளே முடிப்பீங்க. மற்றவங்க உங்களை புஷ் பண்ணுவாங்க. நிறைய பேர் சொல்லும்போது நான் உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போது ஓகே அவங்களால முடியுதுன்னா நம்மளால முடியாதா? ஸோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே வரும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை வந்து முடிப்பீங்க. எக்ஸாமில் கரெக்டாக 20 கொஸ்டின்ஸை நீங்கள் 10 minutesல முடிக்க வைப்பேன். 10 minutes. ஓகே, ஸோ 10 minutesல நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா மற்ற இது எல்லாம் கிராமர்லாம் ஒன்றும் கிடையாது, பார்த்தோன்னே நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ அதிலலாம் எனக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. லாஸ்ட் இயர் இங்கே தான் பிரச்சனை. அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பர் இஸ் டஃப் அப்படின்னு சொன்னாங்க. கொஸ்டின் பேப்பர் இஸ் நாட் டஃப், இட் வாஸ் லென்த்தி. இவ்வளோ பல்க்கு, அதுக்கு கூட ஒரு வீடியோ போட்டு ரொம்ப வெயிட்டு, பேப்பரே ரொம்ப வெயிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்போ எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணணும், நம்மளோட இதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அடுத்ததாக ரைட்டிங் ஸ்கில்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஒக்காபுலரிலாம் அவ்வளோ வேர்ட்ஸ் உள்ளே போர் பண்ணுவேன். இமேஜஸோடு வச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இந்த இமேஜ் தான் இது, இந்த இமேஜ் தான் இது, இந்த இமேஜ் தான் இது, ரிப்பீட் ஆகுதா வேர்ட்ஸ். அப்போ அது இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா நம்ம வந்து அதை அகைன் அண்ட் அகைன் உள்ளே வைக்கிறது நமக்கு தெரியாமல் வைக்கிறது இல்லை. அது அகைன் அண்ட் அகைன் ஏன் வைக்கிறோன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுவீங்க, இல்லை இது இம்பார்ட்டன்ட்ன்றதை நீங்கள் உங்கள் புக்கில் நோட் பண்ணுவீங்கன்றதுக்காக. இல்லை சார் அதே தானே சார் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு இல்லை.
ஸோ அப்போ எக்ஸாமில் கிட்டத்தட்ட அந்த வேர்டு இப்போ கேக்கோஃபோனி அப்படின்ற வேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் எக்கச்சக்கமாக அரௌண்ட் 14 to 20 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கும் போது நம்ம எக்ஸாமில் ரிப்பீட் ஆகாதா? ஸோ அந்த ஒரு முக்கியமாக ஒரு நம்ம படிக்கிற விதமே நம்ம வந்து டோட்டலாக மாற்றி உங்களுக்கு ஏதோ ஒரு வேர்டை எடுத்து தரதை விட இப்போ ரீசெண்டாக நமக்கு இங்கிலீஷ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து ஆர்டிக்கல், ஒரு நம்மளோட எடிட்டோரியல் பேஸ்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், எடிட்டோரியல் பேஸ்ட் சினோனிம்ஸ், editorial based one word substitutions, central exam related high demand words. ஸோ இது எல்லாத்தையும் உள்ளே இன்க்ளூட் பண்ணும்போது சும்மா எதுவும் உங்களுக்கு தராமல் இதெல்லாம் ப்ரூவ்டு வேர்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்றது கவர்மெண்ட்டே நினைக்குது, அதையே நீங்கள் படிக்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ வேர்ட்ஸ் வொக்காபுலரின்னு பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்சா 1,00,000 வார்த்தை கூட படிக்கலாம், ஆனால் படிக்க முடியுமா? முடியாது. அப்போ நீங்கள் படிக்கக்கூடிய அந்த 5,000 வேர்டும் அந்த 1,00,000 வேர்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸாக இருக்குது அப்படின்னா it is a higher chance that it will reflect in your exams. அதையும் தாண்டி வருது அப்படின்னா அது கண்டிப்பாக யாராலையும் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஓகேங்களா? சிம்பிள். ஸோ இதுக்கான ப்ராக்டிஸ், டவுட் கிளாரிஃபிகேஷன், எந்த டவுட்டு கேட்டாலும் அடுத்த இதில் உங்களுக்கு சால்வ் பண்ணிவிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா முடிஞ்ச அந்த கிளாஸ்லேயே உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறது என்னோட ஃபைனல் டச்சாக இருக்கும் அந்த கிளாஸஸில். ஸோ அதுக்கப்புறமா இப்போ ஜூன் மந்த்லேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா ஆல்ரெடி அரௌண்ட் 7 classes 8 classes வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த பேட்ச் தான் கரெக்டான டைமிங். நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாமுக்கு ரிவிஷனுக்குன்னு ஒரு டைம் வச்சு கம்ப்ளீட்டடாக நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எவ்ரி வீக் 3 classes, மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே 8:30 PM உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டா ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். கிராமருக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ரெக்கார்டட் வீடியோஸ் கொடுத்துருவோம். ப்ரோஸ் போயம் ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். டெஸ்ட் பேட்ச் will be included for mentored class. நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ண வேணாம். டெஸ்ட் பேட்சோட ஒர்த் மட்டும் 2,000 rupees, அது இதில் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடும். ஸோ கோர்ஸ் டோட்டல் ஃபீ வந்து 3,500 வித்தவுட் புக். ஏன்னா புக் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புக்கோட குவாலிட்டி பார்த்தாலே தெரியும். ஸோ அதனால வந்துட்டு will not be including book. பட் யாரெல்லாம் வந்து கிளாஸஸ் சேர்றீங்களோ இல்லை டெஸ்ட் பேட்ச் சேர்றீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு OMR ஷீட் புக்லெட் வந்து நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சஸ் ஃபார் ஹூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சார் நான் ஆல்ரெடி எனக்கு காசு இல்லை நான் வந்துட்டு எனக்கு வந்து இப்போ ஃபினான்ஷியலாக இதில் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். ஸோ நான் வந்து ஜஸ்ட் இப்போதைக்கு நான் எனக்கு டெஸ்ட் எழுதி பார்த்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க வந்து இதில் ஜாயின் பண்ணலாம். ஒரு ஈஸியான டெஸ்ட் பேட்சாக இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் 75 to 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who has enrolled are writing the test. அப்போனா என்ன அர்த்தம்? டெஸ்ட்டு வந்து ஈஸின்னு அர்த்தம் கிடையாது. டெஸ்ட்டோட சிலபஸ் வந்து கரெக்டாக நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம். ஒரு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரோஸ் இருக்கும், ஒரு போயம், அப்புறமா ஒரு டாபிக் லைக் vocabs. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா vocabsலேருந்து ஒரு இது முடியும். vocabs முடிஞ்சோன்னா கிராமர்லேருந்து ஒவ்வொரு டாப்பிக்காக வரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், கார்டு அப்படின்றதோட ஒரு ப்ரோஸ் ஒரு போயம் இப்படி மாறி வரும்போது ப்ரோஸ் போயமுக்கு நினச்சா ஒரு நாளே படிச்சிருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு. அடுத்த நாள் உட்காந்து ரிவிஷன், அப்போ உட்காந்து vocabஸோட சேர்த்து என்ன பண்ணுவாங்க? ரிவிஷன். அடுத்த நாள் vocabs ரிவிஷன். ஸோ எவ்ரி 3 days அவங்க இதை முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு டெஸ்ட் எழுதுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம vocabulary முடிச்சாச்சு, ப்ரோஸ் போயமை கரெக்டாக முடிச்சாச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க? டெஸ்ட் எழுதணும்னு ஆசை வரும். பட் அதே இது ப்ரோஸில் ஒரு 4 ப்ரோஸு, இதில் ஒரு 3 போயம், vocabஸை பொறுத்த வரைக்கும் 5 டாபிக் 4 டாபிக் அப்படின்னு கொடுத்தோன்னா அவங்களால சிலபஸை முடிக்க முடியாது. நம்ம சிலபஸை முடிச்சுட்டு எழுதுவோம் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே எழுதுறதையே நிப்பாட்டிடுவாங்க. ஸோ அது இல்லாமல் இருக்கணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக கடைசி டெஸ்ட் வரைக்கும் எழுதணும். இந்த மாதிரி நிறைய பேர் கடைசி டெஸ்ட் வரைக்கும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் நம்ம ஆரம்பித்தவங்க வந்து இன்னும் கரெக்டாக ஒரு 5 days முடிச்சிருவாங்க. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு வந்து எழுதியிருக்காங்க அப்படின்றத வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ப்ரோஸ், போயம் இந்த மாதிரி உங்களுக்கு 3 விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களால் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். டெய்லி டெஸ்ட்டு 2 to 3 hours நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100க்கு நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணலாம். ஆனால் அதே இது இன்னொன்று சொல்லிக்கிறேன், நம்ம டெஸ்ட் பேட்சோட ஹையஸ்ட் மார்க் வந்து 80 தான். ஓகேங்களா? 80. ஓகே, ஏன்னு பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் அங்கேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ப்ரோஸ் போயமில் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுத்துடணும். ஆனால் vocabஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 புது வார்த்தை நம்ம புக்கில் இல்லாதது, நம்ம கிளாஸில் எடுக்காதது அப்படின்னு பார்த்து ஒரு 20 இது நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல 20 மார்க்ஸ் உங்களுக்கு போல 20 புது விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த தெரிஞ்சுக்கிட்ட அந்த 20 வார்த்தைகள் இல்லை, அந்த இதுலேயே வந்து உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கும். அப்போ ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்க்கு 4 வேர்ட்ஸ் இவ்வளோ இன்க்ளூட் பண்ணுவோம். 4 வேர்ட்ஸ் நீங்கள் படிப்பீங்க. அப்போது கிட்டத்தட்ட அந்த 20 கொஸ்டின் மூலமாக உங்களுக்கு ஒரு 50லேருந்து ஒரு 40 வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். அது நீங்கள் அகைன் அந்த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் அதை ஃபுல்லாக நீங்கள் கீயை வச்சு ரிவைஸ் பண்ணதுக்கப்புறமா
உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20 வேர்ட்ஸ் உங்களோட நாலேஜ் பேஸில் வந்து இன்க்ளூட் ஆகும். அது உங்களுக்கு எக்ஸாமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இதை கொண்டு வரும். ஸோ அப்போ அந்த ஃபுல் எக்கோ சிஸ்டம் உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போது ஒரு இதை நீங்கள் படிக்கிறீங்க, ப்ரோஸ் எஃபெக்டிவாக படிக்கிறதுக்கு புக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போயமை வந்து படிக்கிறதுக்கு புக் எஃபெக்டிவாக இருக்கும். ஒக்காப்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ சினோனிம்ஸ் இருக்குன்னா 6 to 12 எல்லாமே புக்கில் இருக்குது. அது போக ஹார்ட் வேர்ட்ஸ் இருக்குது, அது போக எக்ஸசைசஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி ஒரே இதுலேருந்து நீங்கள் சோர்ஸை ஈஸியாக ப்ரொக்யூர் பண்ணி நீங்கள் படிக்கலாம். அதை தான் நான் சொல்ல வர்றது. புக்கு வந்து உங்களுக்கு டைம் சேவராக இருக்கும். அதே மாதிரி இப்போ மென்டார்டு கிளாஸில் வந்து நீங்கள் படிக்கும்போது இன்பிட்வீன் டேஸில் நீங்கள் புக்கை படிக்க சொல்லுவேன். இதை படிச்சுட்டு வாங்க, இதை படிங்கன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், புக் கவரேஜ் நடந்துடும். மென்டார்டு கிளாஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க. டவுட்டில் இருக்குது, புக்லேயே ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம். இங்கே இல்லை உங்களுக்கு கிராமரில் டவுட் இருக்குன்னா இங்கே கேட்டுக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் இங்கே பண்ணிவிடுவீங்க. அது போக நீங்கள் டெஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுனால மென்டார்டு கிளாஸ் டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ அப்போது ஒரு ஹோல் எக்கோ சிஸ்டம் நான் இங்கே வந்து உங்களுக்கு தரேன். அது போக 6 to 12 ஸ்கூல் புக்கையும் இங்கே கவர் பண்ணி தரதுனால உங்களுக்கு 100% எஃபெக்டிவான ஒரு ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான ஒரு ஒன் எக்கோ சிஸ்டம் ஃப்ரம் உஸ்தாதியன் அகாடமி we are providing for you. ஸோ இதுதான் வந்து என் சைடில் இருந்து அஷோர்டாக உங்களுக்கு இது எல்லாமே இது உங்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு தே வாண்ட் டு பி சீரியஸ் அப்படின்றதுல இருக்காங்க. ஏன்னா அவங்க பே பண்ணியிருக்கும் போது ஐ எம் வெரி ஆப்ளிக் டு தெம். அப்போ நான் வந்து அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் கொடுப்பேன். கடைசியாக ஒரு 3 to 4 கிளாஸஸ் மட்டும் என்னால் எடுக்க முடியலை. ஏன்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ஆஸ் வி செட் நம்ம மினிஸ்டர் பார்க்குறதுக்கான ஃபுல் இது செட்டப் எல்லாமே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும். அது பர்சனலாக நம்ம போய் பார்க்கணுன்றதுனால அது எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து 100% ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸோட தேவையான அந்த விஷயத்தை முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இதுக்கப்புறம் 2026 ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான எஃபெக்டிவ் கிளாஸஸ் உங்களுக்கு நடத்தப்படும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே நேரத்தில் ஐ எம் ரெடி டு சப்போர்ட். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஜென்ரல் இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் உங்களுக்கு வந்து டீச் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப பாப்புலேஷன் நம்மளோட ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மி. ஸோ அப்போ நீங்களும் சப்போர்ட் பண்ணி வரும்போது தான் நானும் வந்து என்ன பண்ண முடியும்னா லாங் டர்மாக எல்லாருக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் ரிலேட்டடாக டீச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். see you in the next video.